மலையாள சினிமாவை தாண்டி இந்திய சினிமா முழுக்க ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்திடுது ஏமா கமிட்டி. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எங்கே திரும்பினாலும் ஏமா கமிட்டி ஏமா கமிட்டி ஏமா கமிட்டின்னு நான் கூட அதை பேசியிருக்கும் பொழுது என்னுடைய மலையாள நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், சினிமா ஆர்வலர்கள்லாம் கூட எனக்கு தொலைபேசிலையும் அப்புறம் வந்து கமெண்ட்ஸ்லேயும் இமெயிலையும் கேட்டிருந்தாங்க, ஏங்க தமிழில் நடக்கிறது இல்லையா, மற்ற லாங்குவேஜில் நடக்கிறது இல்லையா, நீங்கள் மலையாள சினிமாவே பார்த்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு. மலையாள சினிமாவை சொல்ல வேண்டிய நோக்கம் எனக்கு கிடையாது. ஒன்றும் கேட்டால் எல்லா லாங்குவேஜிலும் நடக்குதுங்க. வந்து இப்போ தான் ஒவ்வொன்றா வருது. மலையாள சினிமாவில் ஆளுமையான நடிகைகள் உள்ளார்கள். உண்மையை சொன்னால் தான் வந்து போல்டாக அடித்தாங்க பாருங்கள். ஏமா கமிட்டி 2017 ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்திற்கு ஒரு கமிட்டி, நீதிபதி ஏமாவுடைய தலைமையில் ஒரு கமிட்டியை பினராயி விஜயன் அமைக்கிறாரு. அதை விசாரிக்கிறாங்க, வாக்குமூலம் கொடுக்குறாங்க. 2019 அதனுடைய அறிக்கை 233 பக்கத்தை சமர்ப்பிக்கிறாங்க. அது வந்து வெளியிடல, உள்ளே படித்து பார்த்தோன்னே அவ்வளோ பேரும் இருக்குது. அதை அப்படியே வச்சுருக்காங்க. அதை கேட்குற ஒரே ஒரு நடிகை முதல் பிள்ளையார் வழிபட்டது யாருன்னா பார்வதி. ஏமா அறிக்கை கொடுத்தாச்சு, அதை வச்சுருக்கிறீங்க, எப்போ தான் அதை வெளியிடுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. தேர்தல் சமயத்தில், கேரளாவில் தேர்தல், சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் பெண்களுடைய வாக்கை பெறுவதற்காக அந்த நேரத்தில் வெளியிட்டு நீங்கள் அனுதாபத்தை பெருக போகிறீங்களான் போது இதுவாகிடுச்சு. இதில் கூட பார்த்தீங்கன்னா 234 பக்கத்தில் 60 பக்கம் வந்து காணாமல் போயிடுச்சுலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த ஏமா கமிட்டி அறிக்கை தான் பெரிய விஷயமாகுது. மௌனமாக இருந்த மோகன்லால் ப்ரெஸ் மீட் வச்சாச்சு, மம்முட்டி பேசியிருக்காரு. தொடர்ச்சி என்ன பேசுகிறாங்க இவங்கெல்லாம் வந்து, ஏமா கமிட்டி என்ன அறிக்கையோ அது அந்த யார் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார்களோ அவருக்கு தகுந்த தண்டனை கிடைக்க வேண்டும் தான் சொல்கிறாங்க. கண்டி இதற்கான தீர்வு என்ன, யார் தப்பு நடந்தது, என்ன விஷயம், இது யாருமே பேசலை. இதெல்லாம் தாண்டி இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஊடகங்கள் வளர்ச்சி யாரெல்லாம் மாட்டுறாங்களோ, ஏமா கமிட்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஏமா கமிட்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள். அப்படியா, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டு அவர் போயிட்டார். வந்து ஒன்றும் தெரியாதுன்னு போயிட்டார் அவர். அது கூட விமர்சனமாக எழுதியிருக்காரு. என்னென்னா, அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி, சார் இது மாதிரி கங்குவா ரிலீஸ் வந்து வேட்டையன் வர்றதுனால தள்ளி போகுதுன்னு கார்த்தி சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு பெண் செய்தியாளர் கேட்கும்பொழுது, இல்லை சூர்யா அப்படின்றாரு. சொன்னது சூர்யான்னு தெரியுது, ஆனால் ஏமா கமிட்டி உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, தேனி பக்கம் போய் ஏதோ கடை திறக்க போயிருக்காரு ஜீவா. அவரை பிடிச்சிக்கிட்டு ஏமா கமிட்டி பண்ணால் அவர் என்னென்னோ சமாளித்து பார்க்குறாரு. அவர் வந்து சொல்கிறாரு, எங்கள் தெனாவட்டு படத்துக்கு அப்புறம் தேனிக்கு வந்திருக்கிறேன், நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பழமையெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறேன் நான். அப்புறம் ஏதோ உசலம்பட்டி பெண் குட்டின்னு அந்த பாட்டெல்லாம் இங்கே வந்து நடந்தது, அதெல்லாம் நான் வந்து மனசில் வச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு மூலம் விடலை. டக்குன்னு அவர் கோபமாகி அந்த செய்தியாளரை, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டாரு. என்னென்னா, ஒருத்தர் வந்து வேண்டாம் இக்னோர் பண்ணிட்டு போகிறாங்க, நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது திரும்ப அந்த கேள்வியை வந்து கேட்கக்கூடாது. அது நாகரிகம் கிடையாது. அது சொல்ல விருப்பம் இல்லை அப்படின் பொழுது நீங்கள் கடந்து அடுத்த கேள்விக்கு தான் போகணும். கண்டென்ட் வேணுன்றதுக்காக திரும்ப 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 கேட்குறது எந்த விதத்தில் நியாயம்? இந்த மார்ட்டின் ஒரு படத்தினுடைய ப்ரெஸ் மீட் நடந்தது. அர்ஜுனை கேள்வி கேட்டப்போ அவரும் அதே மாதிரி தான் வந்து பூசி மொழிக்கு சொல்லி சொல்லாமல் அப்படியே போயிட்டார். போயிட்ட போது இப்போது நேற்றுலேருந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு சினிமாவில் இந்த விவகாரம் வந்து வெடிச்சிருக்குது. தெலுங்கு சினிமாவில் ஆல்ரெடி வந்து ஸ்ரீரெட்டி பண்ண இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்து, ஸ்ரீரெட்டி ஒரு அரை நிர்வாணமாக ஃபிலிம் சேம்பர் வாசலில் நின்று ஒரு பெண்ணு 1000 தான் நடிகையாக இருக்கும், கவர்ச்சி நடிகையாக என்ன வேணாலும் இருக்கட்டும், ஒரு ரோட்டில் உட்காந்து தன்னுடைய மேலாடைகளை கழட்டி தன்னுடைய எதிர்ப்பை சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டெலாம் வாசித்தாங்க, இந்தந்த ஹீரோன்னு. அதுக்கு தகுந்த ஆதாரங்கள்லாம் இல்லைன்னு அதை வந்து அப்படியே நிறுத்து போய் செஞ்சிட்டிங்க. அது அப்பயே வந்து ஒரு குரல் ஏற்பட்டது. அப்புறம் வந்து இப்போ சமந்தா லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ, தெலுங்கு சினிமாவில் இந்த மாதிரி அட்டுழியங்கள் அதிகமாக இருக்குது, அது நடந்துக்கிட்டு தான் இருக்குதுன்னு சமந்தா போட்ட ஒரு பற்ற வச்ச ஒரு விஷயம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, வாய்ஸ் ஆஃப் உமன் அப்படின்ற ஒரு குழு அங்கே ஆல்ரெடி வந்து இருக்குது, அவங்கள விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த வாய்ஸ் ஆஃப் உமன் வந்து அந்த குழு அவங்களும் பார்த்திங்கன்னா சில பக்கங்கள் வந்து அறிக்கையை வந்து தெலுங்கானா முதன்மை செயலாளரிடம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் யார் யார் பேர் இருக்குது ஏது அப்படின்ற ஒரு விஷயம். தெலுங்கு சினிமாவும் அட்ராசிட்டியில் வந்து குறைஞ்சது கிடையாதுங்க. இதுக்கு ஒரு உதாரணம் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. இது கூட நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்தது. என்னென்னா, பிக் பாஸ் வீட்டில் விசித்ரா பேசுனது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்னென்னா, ஒரு விசித்ரா வந்து படங்கள் நடிக்கலை, பிக் பாஸ் முன்னே எந்த படத்திலும் நடிக்கலை. பிக் பாஸ் வந்த பிறகும் அவங்க வந்து படம் நடிக்கணுன்றதுக்காக எந்த பப்ளிசிட்டியும் தேடிக்கலை. ஒரு வீட்டில் உட்காந்துன்னு ஒரு 100 நாள் ஒரு குடும்பமாக இருக்காங்க அப்படின்பொழுது ஒருத்தர் பேசிக்கும் பொழுது இந்த சம்பவங்களை இந்த கேமராவை மறந்து விசித்ரா சொன்ன ஒரு விஷயம்தான் இதில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குது பாரு. பேரை கூட சொல்ல வந்து, நான் வந்து ஒரு அதர் லாங்குவேஜ், அதான் என்னுடைய முதல் அதர் லாங்குவேஜ் படம், அதுக்கு போனேன்,
அந்த ஹீரோ என்னை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு ஹோட்டல் அறையில் நான் தங்கினேன். முதல் நாள்லாம் அந்த ஹீரோ சொன்னதுக்கெலாம் நான் ஒத்துக்கல. அந்த ஹோட்டல் அறை கதவை வந்து தட்டிக்கிட்டே இருந்தாங்க வந்து. தப தபதம்னு தட்டுறது, மறுபடியும் ஓடி போகிறது, தப தபன்னு தட்டுறது, ஓடி போகிறது. ஒரு கட்டத்தில் எனக்கு தூங்கவே இல்லை அன்றைக்கி பூரா. மறுநாள் வந்தவொடனே அந்த ஹீரோவே வந்து நைட்டு தூங்குனியா நீ அப்படின்லாம் கேட்டார். எனக்கு ஒரு மாதிரி ஆகி அடுத்த நாள் அதே ஹோட்டல் அறையில் அந்த மேலாளர் மூலியமாக எந்த ரூமில் நான் இருக்கிறேன்னு தெரியாத அளவுக்கு என்னை கொண்டு போய் ஒரு ரூமில் தங்க வச்சுருந்தாரு அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் அந்த ஹீரோ வந்து ஒத்துக்கலன்னொன்னே என்னை அடித்தார், காயம் ஏற்பட்டது. அந்த மேலாளரே, அந்த ஹோட்டல் மேனேஜரே நான் கணவராக திருமணம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி 2 குழந்தைகள் இருக்குன்னு. என்னென்னா தோளுக்கு வளர்ந்த 2 பிள்ளைகள் இருக்கும்பொழுது இந்த சம்பவத்தை சொல்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அதை வச்சு அவங்க பப்ளிசிட்டி தேடிக்கணும், அல்லது வந்து அதை வச்சு டைட்டில் வின்னர் ஆகணும் பிக் பாஸில் அப்படின்ற எண்ணம்லாம் துளி கூட கிடையாது. அந்த ஹீரோ யாரெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது வந்து இது தெலுங்கு சினிமாவில் ஒரு பக்கம். அப்போ தமிழ் சினிமா என்ன உத்தமமா, இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது ராதிகா, நடிகை ராதிகா போல்டாக ஒரு விஷயத்தை சொல்லு, இங்கேயும் தான் இருக்குது, இங்கேயெல்லாம் அந்த தொந்தரவுலாம் நடந்திருக்குது, அதுக்கு எல்லா நடிகையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மலையாளத்தில் போல்டாக சொல்லிட்டாங்க, இங்கே சொல்லலை, அவ்வளோதான். இதெல்லாம் தாண்டி விஷால் ஒரு நடிகர் சங்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறவர், நான் வந்து இது மாதிரி பாதிக்கப்பட்டால் செருப்பால் அடிக்கணும், செருப்பால் அடிக்கணுன்றாரு. நீங்கள் செருப்பால் அடிங்க ரைட்டு, நீங்கள் யாருன்னு நான் சொல்கிற ஆளை போய் நீங்கள் அடிங்க, நான் வேணால் கூட வேணால் தொடர்பு கட்டி எடுத்துன்னு வரேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. குஷ்பு ஒரு பக்கம் ஒரு பேட்டி, இந்த சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. குஷ்பு என்னன்னா, என்னை வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கார்த்திக் காப்பாற்றினார், இன்னொரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பிரபு வந்து என்னை வந்து ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து மீட்டார், அப்புறம் ஒரு அவுட்டோர் போகும்போது அந்த ஊரே திரண்டு வந்துச்சு, அங்கே இந்த ஹீரோக்கள்லாம் நிஜ ஹீரோக்களாக மாதிரி எங்களை சண்டை போட்டாங்கன்னு அவங்க ஏமா கமிட்டிக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் மீறி சர்மிளா அப்படின்ற ஒரு நடிகை, அவங்கள மறுபடியும் என்னென்னா ஒரு மலையாள சினிமாவை பற்றி தான் பேசியிருக்காங்க. மலையாளத்திலும் படம் பண்ணியிருக்காங்க, தமிழ்லையும் படம் பண்ணியிருக்காங்க. இப்போ அக்கா, அண்ணி இந்த மாதிரியான வேடங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு காலத்தில் பிரசாந்துக்கு கார்த்திகெலாம் ஜோடியாக நடித்தவங்க. பிரசாந்துக்கு வந்து கிழக்கே வரும் பாட்டுன்னு நினைக்கிறேன், அந்த படத்தெல்லாம் பண்ணவங்க வந்து. அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுங்க. 1997 அர்ஜுனம் பிள்ளையும் 5 மக்களும் அப்படின்ற ஒரு மலையாள படத்துக்கு நான் போய் திருவனந்தபுரத்தில் ஒரு ஹோட்டல் அறையில் தங்கினவுடனே அந்த ப்ரொடியூசர் வந்து ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தார், உன்னை வந்து மீட் பண்ணுன்னு. என்ன ஏன் சார் மீட் பண்ணோம் நீங்கள் அப்படின்ட்டு நான் திரும்ப கேட்டிருந்தப்போ, ஒரு 5-6 பேரோட வந்து அந்த ஹோட்டல் கதவை வந்து உடைச்சி மேலே வந்து பாஞ்சு ஒரு வழியாக நான் தப்பிச்சு அது வெளியே வந்து அந்த ஹோட்டலில் இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட்டுக்கிட்ட வந்து சொல்லும் பொழுது அவங்க ஒன்றுமே கண்டுக்கல. ஒரு சினிமாவில் வர மாதிரி ரோட்டில் ஓடி வந்து ஒரு ஆட்டோக்காரர் என்னை காப்பாற்றி கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்லேயோ பஸ் ஸ்டாண்ட்லேயே விட்டார். இது என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அப்படின்னு. இது மாதிரி நான் இது மாதிரி வந்து மலையாள சினிமாவில் ஒரு 28 பேர் என்கிட்ட வந்து அத்துமீறல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு லிஸ்ட்டு வாசிக்கிறாங்க வந்து. இதெல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது திரும்பவும் சொல்லும் பொழுது என்னென்னா, தமிழ் சினிமா இன்னும் யோகியம் கிடையாது. இங்கேயும் அது மாதிரியான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள், அது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. ஆனால் அங்கு சொன்ன தைரியம் இங்கு யாருக்கும் இல்லை. காரணம் என்னென்னா, ஒன்று சினிமா வாய்ப்பு வாங்கணும், இல்லைனா இந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கணும், அப்படி இல்லைன்னா ரிட்டையர்ட் ஆனால் நடிகையாக இருக்கணும், இதை பேசிட்டு போயிடணும். அப்படி ரிட்டையர்ட் ஆகி இந்த மாதிரி பேசினா கூட இண்டஸ்ட்ரியில் நம்மளை விடுவாங்களா அப்படின்ற ஒரு பயமே இருக்குது. கண்டிப்பாக உண்டு. ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்கிறேன். தமிழில் ஒரு முன்னணி நடிகர் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அவுட்டோரில் இன்றைக்கி அவங்க வந்து அம்மா கேரக்டர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பேர் வேணா சொல்லக்கூடாது, ஏன்னா வந்து என்ன அவங்களுக்கு வந்து போய் ஒரு வேறு விதமாக அப்ரோச் பண்ணுறாரு. எப்படின்னா, அந்த ஹீரோவுடைய பழக்கம் என்னென்னா, நேரடியாக போய் கேட்குறது கிடையாது. இந்த அடிப்பொடிங்கள்லாம் இருப்பாங்க, சின்ன கேரக்டர்லாம் பண்ணுவாங்க, அவருடைய படங்களில் தொடர்ச்சியாக அந்த கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள தூது விடுவார். போய் அவர் ஹோட்டல் ரூமில் பண்ணால் வாங்க அப்படின்னு உட்காருன்னா, சார் தெரியுங்களா, அடுத்த 5 படம் பண்ணுறாரு, 5 படத்தில் 3 படம் நீங்கள் தான் கதாநாயகின்னு பேசிகிட்டு இருக்காரு. அப்படிங்களா அப்படின்ட்டு இது. ஆமாம், நான் கண்கூட கேட்டேன் மேடம், நீங்கள் கண்டி சஹாருக்கு இது பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க. ஏன்னா பீக்கில் இருக்கிற நடிகர் இவர் இப்படி சொல்லிட்டு போகிறது. உடனே வந்து இன்னொருத்தர் வந்து ரூமுக்கு வந்து என்ன வாங்க உட்காருங்க, நேற்று நீங்கள் பண்ண பெர்ஃபார்மன்ஸு தான் பிரமாதமாக பேசிகிட்டு இருந்தார். இது என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வந்து மனசை மாற்றுறது தான் இது. இப்படிலாம் இது பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஹீரோ உள்ளே போவார். உள்ளே போனவுடனே
அந்த நடிகை இவ்வளோ சொல்லியும் பிடி கொடுக்கல. பிடி கொடுக்காம அடுத்த நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு ஒரு அரைகிற சீனில் தொடர்ச்சியாக ரீடேக் வாங்கி அறைய வச்சுருக்காரு. அது அந்த டைரக்டருக்கும் தெரியும். கடைசியாக அந்த நடிகை இந்த தமிழ் சினிமாவே வேணான்னு சொல்லி ஓடி போனவங்களாம் உண்டு. நம்ம இது மாதிரி எக்கச்சக்கமான கதைகள் உண்டுங்க. உண்மையாக இந்த கதைகள்ன்றதை விட இந்த சம்பவங்களுக்கு ஆதாரம் இல்லை, வேறு ஒன்றும் கிடையாது. இது ஆதாரம் இருந்து பேசணும்னா ஓகே. ஒரு செபி வழியாக ஒரு தகவல் அந்த யூனிட்டில் இருக்கிறவங்க இவங்க சொல்லும் பொழுது, குறிப்பாக அந்த அப்போல்லாம் நான் சொல்கிறது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அருணாச்சலம் ரோட்டில் இப்போ இந்த சூர்யா ஆசிரமத்துக்கு பக்கத்தில் ஒரு கடை ஒன்று இருக்கும். அந்த கடையில் தான் எல்லாரும் ஈவினிங் ஆனால் அசம்பிள் ஆவாங்க. பட யூனிட்டை சேர்ந்தவர்கள், பத்திரிகையாளர்கள், இப்படிலாம் எவ்வளோ பத்திரிகையாளர்லாம் கிடையாது. அப்போ சொல்லும்போது என்னென்னா, சில விஷயங்கள் நாகரிகம் கருதி இல்லைன்னா செய்தி தர்மம் கருதி அதெல்லாம் எழுத மாட்டாங்க. கிசுகிசுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி புரியாத கிசுகிசுவாக எழுதுறது உண்டு. ஏதோ ரைட்டு ஓகே அப்படின்னு ஏன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. இப்படிலாம் இருந்த காலகட்டம் இதெல்லாம் மாறி இன்றைக்கி மீட்டு அதை தாண்டி இன்றைக்கி தைரியமாக தமிழ் சினிமாவிலேயே என்னை இப்படிலாம் பண்ணாருங்க, இங்கெல்லாம் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இன்றைக்கி வளர்ந்தாச்சு. இப்போ ஏமா கமிட்டியை பற்றி இவங்க ஏன் வாயை திறக்க பயப்படுறாங்கன்னா, இங்கே ஒரு கமிட்டி வந்ததுன்னா என்ன ஆகிடும், நம்ம வண்டவாளம் பூரா தண்டவாளத்தில் ஏறிடும் அப்படின்ற ஒரு பயம்தான் காரணம். இதெல்லாம் மீறி என்னையா ஒரு இந்திய சினிமா இப்படி ஒரு விஷயமா, அதுவும் சவுத் இந்திய சினிமா இப்படியா அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு. ஏன்னா பெங்காலில் இருக்கிற ஒரு நடிகை இமெயில் மூலமாக கேரளாவில் ஹேமா கமிட்டிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதன் மீது ஜெயசூர்யான்ற நடிகர் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இமெயில் மூலமாக அத்தனையும் உண்மை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவும் வாக்கு மூலமாக அமைச்சிருக்கிறாங்க. இதுதான் சொல்லுவாங்க இல்லை, பக்கத்து வீடு பத்திக்குது இருந்து இவன் சும்மா இருக்க முடியாது, அடுத்தடுத்து வரதான் செய்யும். அப்படி தான் கொந்தளிக்க போகுது. இப்போ ஆந்திர சினிமாவில் ஒரு விசாரணை கமிஷன் அறிக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதற்கான விசாரணை தொடங்கியாச்சு. அதில் எத்தனை பக்கம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன ஆய்வு பண்ணுறாங்க. அது எப்போ வெளியிட போகிறாங்கன்னு தெரியல. சரி, ஒட்டு மொத்தமாக இதெல்லாம் இவ்வளோ நடக்குது இல்லைங்களா, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு, இவங்கெல்லாம் ஒரு தண்டனை கிடைக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லைங்க. இதெல்லாம் ஒரு இன்னும் அதிகபட்சமாக இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இது வழக்கம் போல் ஒரு நீர்த்து போன விஷயமாகி அடுத்த விஷயத்துக்குள்ளே போயிடுவாங்க. இதுதான். ஆனால் என்னென்னா, பெண்களை தயவு செய்து கில்லுக்கிரையாக நினைத்து விடாதீர்கள். அவங்க நடிகையாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், விருப்பம் இல்லாத பெண்களை கட்டாயப்படுத்தாதீர்கள். அது மிகப்பெரிய பாவம், அது மிகப்பெரிய கொடூர செயல். இதுதான் கடைசியாக சொல்வது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.